வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல தேவனுடைய சுத்த கிருபையால சுகபலத்தோடு இருக்கிறேன். வேலை முடிஞ்சு வந்து உடனேயே சில டொசியர்கள் எல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு உடனேயே என்னுடைய பொழுதுபோக்கு இங்கே தான். ஜிம்முக்கு வருவேன். வேலையும் கஷ்டம்தான். ஜிம்முக்கு வந்து கருவல்கள் 2 பேர் வருவாங்க என்னோட சேர்ந்து. வந்தால் என்ன செய்வோம்டா, சப்பாத்தெல்லாம் கழட்டி வச்சு போட்டு வெறுங்காலோட தான் இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணி போட்டு ஓடுவோம். வெறுங்காலோட ஓடைக்குள்ள மைண்டுக்கு நல்ல ரிலாக்ஸ் ஆகிருக்கும் ஓடைக்குள்ள. அப்போ ஓடணும், இன்னைக்கு ஓட போகிறேன். அப்போ வந்து என்னென்னு கேட்டால், என்னுடைய நண்பன் யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு சொன்னார், யூடியூப்பை கொஞ்சம் லோகோ எல்லாம் வச்சு நல்ல மாதிரி ஒரு செய்வோம்னு சொல்லி என்னோட காட்சி தான். நான் சொன்னால் அப்படியே செய்வோம்டாண்டு. அவனும் வந்து தாயினுடைய பிறந்த நாள் செய்திருந்ததை பற்றி என்னோட பேசியிருந்தான். உண்மையிலேயே தாய் என்றால் அவனுக்கும் வந்து அவனுடைய தாய் மேலே நல்ல பற்று, நல்ல விருப்பம். நானும் 2016 இந்தியா போயிருக்கேன். அவனுடைய அம்மா போய் பார்த்தேன். இப்போ கொஞ்சம் அவங்களோட அம்மா உடல்நிலைமை இல்லாமல் இருக்கிறான். அவனும் இந்தியா போகணும் என்று விருப்பத்தோடு விசா அலுவலுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். அது தேவன் நல்லபடியாக அதை ஆசீர்வதிக்க வேணும் என்று சொல்லி நானும் தேவனிடம் பாரப்பட்டு ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ விடயத்துக்கு வருவோம். என்னென்னு கேட்டால், 93 டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு 2013ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு அதுக்கு பிறகு சுவாரஸ்யமான கதைகளுக்கெல்லாம் போவோம். சரி, என்னென்னு கேட்டால் 93 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேக்கில் நான் ஏற்கனவே பதிவு வச்சுருந்தேன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கள். எனக்கும் வேறு நாட்டவருக்கும் வந்து வழிப்பறைக்காக நடந்த ஒரு பிரச்சனையில் வந்து என்ன அடித்து போட்டார்கள். அடிக்கும் பொழுது எனக்கு வந்து உதவி செய்தது வந்து 93 டிபார்ட்மெண்ட்டில் இந்த போலீஸ் தான் வந்து என்னை உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எல்லாம் தையல் எல்லாம் இடத்துல போட்டு மருந்தெல்லாம் கட்டி எல்லாம் செய்து விட்டது. அப்போ அது குறித்து வழக்கு வந்திருந்தது. எனக்கு 2014 வழக்கு, ஒரு வருஷம் தள்ளி வழக்கு வந்திருந்தது. வழக்கில் நான் வந்து 25,000 யூரோ எனக்கு சட்ட ரீதியாக அந்த காசை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி எனக்கு கடிதம் வந்துட்டு. கடிதம் வந்தால் நான் ஒரு என்ன சொல்வது, ஒரு மொழிபெயர்ப்பாளரிடம் போய் அதை கொடுத்து கேட்கும் பொழுது அவர் சொன்னார், பெரிய தொகை ஒன்று தான் வந்திருக்குது, இதை நீங்கள் செய்யலாம், ஆனால் இதுகள் சட்டங்கள் அங்கே இங்கேண்டு போகணும்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் அதை எடுத்துக்கொண்டு நான் வீட்டை வந்து குடும்பமாக நாங்கள் பேசிவிட்டு, அப்போ நாங்கள் தேவனை அறிந்த நாங்கள் வழக்காடுவது எங்களுக்கு நலமல்ல என்று சொல்லிவிட்டு நான் திரும்ப என்னை கூப்பிட்டிருந்தார்கள். நான் போய் அந்த டொசியர்களை அப்படியே என்ன செய்து விட்டேன், அனிலே பண்ணிவிட்டேன். இதுகள் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி அப்படியே அனிலே பண்ணிவிட்டேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், செய்தவர்கள் வழிப்பறிக்காகத்தான் செய்தவர்கள். ஆனால் அதை ஏன் நான் அந்த இடத்தில் ஞானமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் அதை யோசித்த நான் என்று சொன்னால், தேவனுக்கும் அது பிரியமில்லை. இப்போ வழிப்பறியாக வந்து எங்கள்கிட்ட பறிக்க வந்தவரிடத்தில் அவ்வளவு தொகை இருக்குமாண்டா, இருக்காது. அப்போ அதில் 2 தாய் தகப்பன் பேரும் அதில் எழுதப்பட்டிருந்தது. அப்போ அந்த தாய் தகப்பன் எதையுமே அறியாததுகள். இப்போ என்ன செய்யுது, கதவழிப்படைக்குள்ள எங்களுடைய ஆட்கள் எப்படி வருவார்கள், பல்லுடைப்பன் தான் சொல்லுவார்கள். ஆனால் பல்லு கொண்டும் தெரியாது, கதைக்கிறது நாக்கு. பல்லு பாதுகாப்பாக இருக்குது. அப்போ இவர்கள் செய்த வாலிய வயதில் இவர்கள் செய்த பிழைக்கு அந்த தாய் தகப்பன் 25,000 யூரோ கட்டுவது என்று சொன்னால் இவ்வளவு ஒரு மனவேதனைக்குரிய விஷயம் என்று சொல்லி நானும் என்னுடைய குடும்பமும் சேர்ந்து இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் 93 டிபார்ட்மெண்ட்டிலிருந்து நாங்கள் தூர இடத்துக்கு வந்து விட்டோம். அது தேவனுக்கு நல்லபடியாக அந்த காரியம் அப்படியே முடிந்து விட்டது. இப்போ அடுத்த விடயத்துக்குள்ள வருவோம். இந்த விடயத்தை ஏன் பகிர்ந்து கொண்ட நான் என்று சொன்னால், என்னுடைய நண்பனை பற்றித்தான் இன்றைக்கு இதில் வந்து கணக்க தூரம் கதை வரும். நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லது இது ஒரு உண்மைத்தன்மை உள்ள கதைன்றதை விரிவாக சொல்கிறேன். அப்போ நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். இந்த ஊரில் வந்து வேலை தொடங்கியாச்சு. வேலை செய்து கொண்டிருக்கிறேன். வேலை செய்து கொண்டிருக்கல ஒவ்வொரு நட்புகள் வந்து இங்கே வந்து நட்புகள் உருவாகுது. நட்புகள் உருவாகி கொண்டு வரைக்குள்ள நானும் வந்து ஒரு விடயத்தை வேலையோடையே செய்து கடந்து கொண்டு போய்க்குள்ள கடையை எடுக்கிற அலுவல்கள், வெளியால் குடுக்கல் வாங்கல் அலுவல்கள் எல்லாம் தொடர்வாகி கொண்டு வருகுது. அப்போ என்னுடைய நண்பன் என்னட்ட வாரான். என்னுடைய நண்பன் வந்து சொல்கிறான், மச்சான் நீ கொஞ்சம் ஷேஃபாக இருந்துகொள். ஏனென்று கேட்டால் இதில் வந்து குடுக்கல் வாங்கலில் வந்து உனக்கு இழப்பு வரப்போகுது, நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளாட்ட சொல்கிறான். அப்போ நான் அவனோட தனிப்பட்ட முறையில் என்ன மச்சானண்டு சொல்லி அப்போ கதைக்க 2 பேரும் கதைச்சி கொள்கிறோம்.
நண்பர் என்று சொன்னால் 32 வருஷம் நண்பர் என்று சொன்னால் சும்மா இல்லை. இப்போ ஒரு வருஷத்தில் 3 மாதத்தில் 6 மாதத்தில் பழகிறாக்களே கிடைக்கிறது காரணம் எரிஞ்சவன் வீட்டில் பிடுங்கினது லாபம் எடுத்துக்கொண்டு வர்றாக்கள் தான் இப்போ கூடுதலாக இருக்கணும். யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, உண்மையை சொல்கிறேன். அப்போ இந்த நண்பன் சொல்கிறான், இது வந்து பிழைக்க போது நீ இப்படி செய்கிறான்னு சொன்னால் ஒட்டு கட்டு செத்து புத்தகம் எழுதி 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 கொடுத்தாச்சு. கொடுத்து நகைகள் சங்கிலிகள் அத்துகள் இதுகள் எல்லாம் கொடுத்தாச்சு. இதில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பயப்படுறதுக்கு எங்களோட நான் யூடியூப் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு சகல விதமான இதுவும் எனக்கு இருக்குது. அப்போ எல்லாம் செய்து முடிஞ்சால் எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு எல்லாரும் ஆளையாள போயாச்சு. இப்போ திரும்ப ஒரு தொடர் வருது என்னென்னு கேட்டால் அதே இல்லை, ஒரு 3 லட்சம் யூரோ பெறுமதியான கடை ஒன்று வருது. 3 லட்சம் யூரோ பெறுமதியான கடை ஒன்று வரைக்குள்ள நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மனுஷன் வந்து இந்த நாட்டை சார்ந்தவர். அவர் சொல்கிறார், என்னோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யக்குள்ள வந்து கவை ஒடிச்சு பழக்கம். ஜோர்ஜ் நீ வந்து இந்த கடையை இடன் என்று சொன்னால் உண்மையிலே அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் செய்திருந்தது இயலாது. அப்போ நான் போய் அவரோட போய் வெளியெல்லாம் கதைச்சி என்னென்ன மாதிரி எப்படி என்று எல்லாம் கேட்கும் பொழுது இவ்வளவு தான் இப்படி தான் செய்யணும், நீ இப்படி செய்ய என்று சொல்லும் பொழுது நான் எனக்கு நெருக்கமானவர்களிடத்தில் அந்த கடையை பாரம் கொடுத்து எடுத்தால் கடையை வந்து அவர்கள் எடுத்து விட்டார்கள். கடையை எடுத்து அவர்களை நடத்தினார்கள். ரைட்டு ஓகே. அவன் சொன்னான், எனக்கு நீ வந்து இவ்வளவு வீதம் எடுத்துக்கொள்ள அவையில்கிட்ட இருந்துட்டு சொன்னால் ரைட்டு ஓகே என்றுட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் இன்றைய நாளில் வந்து நான் என்ன சொல்ல வாரேன் என்று சொன்னால் விடயத்துக்கு வருகிறேன். இவ்வளவோ பணத்தை இந்த நாட்டில் இழந்தாச்சு, சரிதானே? ஆனால் தேவன் என்ன எப்படி வச்சிருக்கிறார்? சுகபலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஒரு செல்வந்தன் மாதிரி வச்சிருக்கிறார். என்னுடைய நண்பன் மாத்திரம் இன்று வரைக்கும் நிற்கிறான். 33வது வருடம் நானும் அவன் இன்றைக்கு ஃப்ரெண்ட் ஆகி 33 இன்றைக்கும் அவன் இதை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறான். உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ நல்ல இடத்துல எல்லாம் நடக்கும் நல்லபடியாக, நீ தைரியமாயிரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். உனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நான் வருவேண்டா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி என்று சொல்லி என்னோட நீண்ட நேரம் கதைச்சான். ஏறக்குறைய நான் கொடுத்தவர்கள் கூட இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறார்கள். ஆனால் அமைதியாக நான் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது எங்களை குறித்து தேவையற்ற விடயத்தை கதைக்கிறத நிப்பாட்டுறது நல்லது. அதுதான் நான் சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் செய்த தவறுகளையும் பிழைகளையும் கொண்டு வந்து எங்களில் கொண்டு வந்து போடக்கூடாது. நாங்கள் இதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு பெரிய இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறேன். பெரிய இன்சூரன்ஸ் என்று சொன்னால் அது எனக்கு பிரெஞ்சுக்கார முதலாளி தான் செய்து தந்தது. அந்த இன்சூரன்ஸ் எப்படி என்று கேட்டால், இப்போ இந்த கை வளம் எனக்கு இல்லைன்னு சொன்னால் என்ற குடும்பத்துக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணினா, இந்த கை வளம் இல்லைன்னு வையுங்களேன், டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணினா இந்த கையுக்கு தனியாக இவ்வளவு தொகை என்ற குடும்பத்துக்கு கொடுப்பான். அதே மாதிரி என்ற கழுத்து இல்லைன்னு வையுங்களேன், கழுத்துக்கு தனியாக இவ்வளவு தொகை கொடுப்பான். அப்படி ஒரு இன்சூரன்ஸை பண்ணி வச்சுருக்கனே என்ற குடும்ப பாதுகாப்புக்காக. காரணம் என்னென்று கேட்டால், என்னோட வந்து நீங்கள் வந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாயுவோட அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறாள். எங்களோட வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத முரண்பாடுகளை தயவு செய்து நிப்பாட்டி கொள்ளுங்க. பிடிக்கலையா விலகி போங்க. இங்கே இப்படி என்ன போல நிறைய பேர் வேதனையோடையும் பிரச்சனையோடையும் வாழ்ந்து கொண்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒரு நாளும் நித்திர கொள்ளாது. சட்டம் செய்ய வேண்டிய வேலையை தரமாக செய்து போட்டு போயிடும். என்னுடைய நண்பன் எப்பயுமே சொல்லி கொண்டிருக்கிறான், இவ்வளவும் செய்தவரை நீ மன்னிச்சு மறந்துட்ட, ஆனால் அவர்களை மன்னிச்சு மறக்கணும் என்று சொல்லி நீ நினைக்கிற. ஆனால் நினைக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இல்லை, சரி ஓகே, அது முடிஞ்சு போகட்டும். ஆனால் இன்றைய நாளில் வன்னிமலத்தில் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் காரசாரமான விடயம் வரும். இது வந்து உங்களுக்கும் ஒரு தெளிவுள்ள சிந்தனையை தரும். அதற்காக எங்களை வந்து ஒரு தரம் தொட முடியாது. என்னென்னு கேட்டால், நான் இந்த நாட்டில் இருக்கிறேன்னு கேட்டால் எனக்கு முழுக்க புரஞ்சுக்காரர் தான். நான் வெள்ளக்கார நாட்டுக்கு வந்தது இந்த நாடு விசா தந்தேன்னு சொன்னால் இந்த நாட்டுக்காரரோட தான் நான் இருப்பேன். எனக்கு விசா தந்தது புரஞ்சுக்காரர், லைசன்ஸ் தந்தது புரஞ்சுக்காரர், நான் வேலை உழைச்சி காசு வாங்குறது ஈரோ புரஞ்சு காசு. அப்போ நான் புரஞ்சுக்காரரோட தான் நான் நல்லபடியாக இருப்பேன். என்னென்னு கேட்டால், எல்லாருக்கும் செய்து நாங்கள் நொந்து போனது தான் மிச்சமே தவிர வேறொன்றும் இல்லை. அதே போல் என்னுடைய ஒவ்வொரு அண்ணாக்களும் எடுத்து என்னோட பக்கபலமாக எல்லா விடயங்களையும் பகிர்ந்து கதைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் உண்டு மாத்திரம் சொல்கிறேன் சிலருக்கு, சட்டத்துக்கு போகிறதுக்கு முதல்ல கொஞ்சம் மைண்டில் ஏற்றுங்க. சட்டத்துக்கு போகிறது சரியா பிள்ளையாண்டு ஏற்றுங்க. நீங்கள் செய்த பிள்ளைகள் சரியாக கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள், சரிதானே? வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நாங்கள் நல்ல மனுஷன். ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால், எல்லாம் மீறி போகுது என்று சொன்னால்தான் ஒரு காரியத்துக்குள்ள நான் வருவேன். சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளோட விளையாடைகளில் டீச்சருவா எச்சி துப்பிட்டா, டீச்சருவா பெஞ்சிலால் கீறிட்டா, டீச்சருவா தலைமுடியை இழுத்துட்டா, டீச்சருவா தோட்டை இழுத்துட்டா, இந்த சில்லறை பிரச்சனைக்கெல்லாம் எந்த வயதுக்கு நான் வரப்போகிற ஆளும் கிடையாது, வரவும் மாட்டேன். ஏண்டா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து
உயர்வான ஃப்ரெண்ட்ஷிப் சரிதானே. எல்லாம் பிரெஞ்சுக்காரங்கள் எல்லா விதத்திலேயும் என்னோட வந்து ஒவ்வொரு பூனோடைய அலுவலை முடிச்சுட்டு நாங்கள் போய்கொண்டிருப்போம். யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அதே போல் என்னுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்று கேட்டால், நீங்களும் தொழில் செய்கிற நீங்கள், கடை வைத்திருக்கிற நீங்கள், சொசைட்டி வைத்திருக்கிற நீங்கள் எல்லாரும் மிக மிக ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால் 2027 ஆட்சி மாற்றம் உண்டு வருகிறது. அந்த ஆட்சி மாற்றத்தில் வந்து ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எங்களோட தமிழர்கள் ஒரு நாளும் விழுந்து போகக்கூடாது. எங்களோட தமிழர்கள் எழுந்து நிற்க வேண்டும். ஆனால் நல்ல மனுஷர்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி வணக்கம் நண்பர் சொந்தங்கள் அனைவருக்கும்.